தேவனுடையதான வழிபாட்டு முறைகள் வந்து உங்களுடைய மாம்சத்துக்கு கடினமாக இருந்ததோ தெரியல. எளிதாக விக்கிரகங்களை பின்பற்றுவதும் எளிதாக தோப்பு விக்கிரகம். ஏன்னா அங்கே வந்து புணர்ச்சிக்காரர்களும் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், ஆபாசம், அக்கிரமம், ஆடல் பாடல், அதாவது மனம் போல் வாழ்க்கை, இப்படி அவங்க வாழ்ந்ததுனால அது அவங்களுக்கு பின்பற்றுவதற்கு எளிதாய் போனது. பிசாசு அவர்களை எளிதாக ஏமாற்றி போட்டான். அதனாலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் போனார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவனுடைய சுதந்திரத்துக்கும் புறம்பாக்கப்பட்டார்கள். ராஜாக்கள் 15வது அதிகாரம். அபியா அப்படியே ராஜ்யபாரத்தை பார்க்கிறோம். யூதா பத்தி. நேபாத்தின் குமாரனா யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷம், அவனுடைய 18ஆம் வருஷத்துல அபியா யூதாவின் ராஜாவான. இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ராஜாவுடையதான ஆளுகைன்னு சொல்லிட்டு யூதா ராஜ்ய ஆளுகையை பத்தி சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ராஜாவை பத்தி சொல்லும்போது யூதா ராஜாவுடையதான ஆளுகை காலத்தை சொல்லி, அப்போ அந்த டைம்ல யார் இருந்தா, அந்த கான்டெம்பரரி, அவங்க சமகாலத்தில் இருந்தவர்கள் யார் என்பதை சுட்டி காண்பித்து கொண்டே வருவதை பார்க்குறோம். அதை நீங்கள் ஒரு முறையாக நீங்கள் படிப்பீர்கள் என்றால், அதே சம காலகட்டத்தில் இந்த பக்கம் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கர்த்தருக்கு பிரியமில்லாதவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் எழுப்பினதான தீர்க்கதரிசிகள், அந்தந்த காலகட்டத்தில் நடந்தான சம்பவங்கள், இவைகளை குறித்து நம்ம கற்றுக்கொள்வது மிகவும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு பாடங்களாக அமையும். சரி, அப்போ 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணுறான். அப்சலோமின் குமாரத்தி, அவனுடைய தாயின் பேர் மாகாள். இவனும் தன் தகப்பன் முன் செய்த எல்லா பாவங்களையும் அவனும் நடக்கிறான். அவன் இருதயமும் தகப்பனாகி தாவீதின் இருதயத்தை போல கர்த்தருக்கு உத்தமமாக இருக்கலை. இவனும் அதை பாதிக்கப்பட்டுட்டான் சாலமோனுடைய பாவத்துக்கு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, எருசலேமில் இந்த ஒரு விளக்கு இவன் வாழ்க்கைக்காக ரெண்டு கோத்திரம் யூதாவும் பென்யமீனும் அதில் ஒன்று ஆண்டவர் வச்சிருக்காரு. எதை நிமித்தம் உன்னை தள்ளலைன்னா உடன்படிக்கை நிமித்தம் தள்ளலை. எதை நிமித்தம் உன்னை தள்ளலைன்னா கிருபை நிமித்தம் உன்னை தள்ளி விடலை, உனக்கு வாய்ப்புகளை தருகிறார். ஆனாலும் உன் மேலே நீ தவறு செய்ததினால் உனக்கு வர வேண்டிய விளைவுகளை நீ தவிர்க்க முடியாது வந்து விடுகிறது. அங்கே 5ஆம் வசனத்தில் தாவீதை குறித்து சொல்லும்போது, உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொல்றதை பார்க்கணும். இவங்க 2 பேத்துக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது.
அதுக்கப்புறம் 8 வருஷத்துல முடிச்சிடுறாங்க. அபியா மரிச்சு போகிறான். அவனுடைய குமாரனாகிய ஆசா யூதாவில் ராஜாவாகிறான். 3வது ஆசா வர்றான். இந்த ஆசா ராஜாவை பற்றி 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ராஜா 20 வயசுலயே ராஜாவாகிறான் யூதாவின் மேலே. அப்போ 41 வருஷம் அவன் ராஜ்யபாரம் பண்ணுறான். அப்சலோமின் குமார்த்தி அவருடைய தாயின் பேர் மாகாள். அப்போ அபியாவுடைய அம்மா பேரும் மாகாள் தான், இவங்களுடைய அம்மா பேரும் மாகாள் தான். ஆனால் இப்போ என்ன செய்யறோம்னா, இந்த இவன் வர்றான், இந்த ஆசா. இந்த ஆசாவை குறித்து 11 வருஷம் சொல்றது, அவன் நல்ல தாவீதின் அதாவது தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான நல்ல ராஜா. லட்சையான புணர்ச்சிக்காரர் தேசத்திலிருந்து அகற்றிட்டான். நரகலான விக்கிரங்களை விளக்கிட்டான். தோப்பு விக்கிரங்களை வெட்டி போட்டுட்டான். தன் தாயாகிய மாகாள் அவள் ராஜாத்தியா இராதபடி, அப்படின்னா அவளை இவங்க ஆளுகை செய்தாலும் யாருடைய ஆளுகை தான் அதிகமாக இருக்குன்னா மாகாளுடையதான ஆட்சி தான் இருந்திருக்கு. மறைமுகமாக கெடுக்கிறது யாரு? மாகாள். அந்த மாகாளை ராஜாத்தியா இராதபடி விளக்கிட்டானா. அவருடைய விக்கிரகத்தை வச்சிருந்திருக்கான். அந்த விக்கிரத்தையும் ஆசா நிர்மூலமாக்கிட்டானா. ஆனாலும் மேடைகளை தகர்க்கலை. அது தகர்க்க முடியலை. ஏன்னா அது யார் வச்சுட்டு இருக்கிறா? அந்த சாலமோனுடையதான அந்த பிரதானிகள், சாலமோனுடையதான பிள்ளைகள் இருக்காங்களே, ஒரு பிரதானிகள் பெரும் கூட்டம், அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் மேடைகளை தகர்க்கலை. அவங்கள திருத்த முடியல. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருந்தது. சரி, தன் தகப்பனும் தானும் பரிசுத்தமாக்கும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளி, பொண்ணு, பனிமுட்டில் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வந்தானா. அதே சமயம் ஆசாவுக்கும் அந்த பக்கம் இஸ்ரேல் ராஜ்யத்தில் பாசான்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. எரோபியாவுக்கு அப்புறம் பாசான்னு ஒருத்தன் வந்தால் அவனுக்கு யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. யுத்தங்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த யுத்த காலத்திலையும் கர்த்தர்களுக்கு பாதுகாப்பை தருகிறதையும் நாம் பார்க்குறோம். யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து தேவனை சார்ந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலையும் யுத்தம் வரத்தான் செய்யும். தேவனை சார்ந்து வாழாத போது யுத்தம் வரும். ஆனால் என்ன வித்தியாசம்னா, தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளை உணர்த்துவிப்பதற்காகவோ அல்லது சில விளைவுகளாக யுத்தம் வந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டோமானால் நாம் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவோம். இதுதான் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இந்த நேரத்தில் இந்த ஆசா ஒரு தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணா, தேவனை சார்ந்து இருப்பதை விட்டு ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், மீதியான வெள்ளி, பொண்ணு, இது எல்லாத்தையும் எடுத்து ஊழியக்காரர் கையில் கொடுத்து தமஸ்கில் இருக்கிற ஏசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனதாத்துங்கிற சீரிய ராஜா கொடுத்து, எனக்கு உங்கள் அப்பா, என்னுடைய அப்பாவுக்கும் எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உங்களுடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு, தயவாக இதை வாங்கிக்கோரும், இந்த பாசா எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றான், அவனுடைய உடன்படிக்கை தள்ளி போடுன்னு சொல்லி அனுப்பி விடுறான். பணத்தை கொடுத்து பாருங்க என்ன நடந்து போச்சு. தேவனை சார்ந்து கொள்ள வேண்டிய இவன் தேவனை சார்ந்து கொள்ளாமல் அவன் பணத்தை வைத்து ஒரு தேவனை அறியாத பெனதாத்தை கொடுத்து சரி பண்ண பார்க்குறான். அதே மாதிரி அவனும் வர்றான், முழு தேசத்தோடு வர்றான். அவன் அப்போ ராமாவை கட்டுறதை பாசா போயிட்டான். அதனால யூதா போய் அங்கே ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாசா கட்டின ராமாவின் கற்களையும் அது மரங்களையும் எடுத்துட்டு வர தண்டரா போட்டு சொல்லிட்டான். பென்யமீன் கோத்திரத்தில் கேபாவையும் மிஸ்பாவையும் அந்த கல்லை வச்சு கட்டிட்டானா. ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவருடைய வரலாறு எல்லாம் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகம், டைரி 4ஆம் புஸ்தகம்னா டைரி, அது அப்படின்னு சொல்லலை. நம்ம எஸ்ரா எழுதின 4ஆம் புஸ்தகமும் சொல்லிக்கலாம். அல்லவோ எழுதியிருக்கிறது, அவன் முதிர் வயதான காலத்தில் கால்களில் வியாதி இருந்துச்சான், கடைசியில் வியாதி வந்துச்சான். ஆசா இந்த பின்னால் அந்த 4ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இவன் தேவனை தேடாமல் அப்பமும் பரிகாரியே தேடினானா. சில நேரங்களில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் வரும்போது நாம் தேவனையே தேடுவோமாக. அப்படின்றதாக அவன் தேவனை தேடாதே போவோமானால் அதனால் வருகிற விளைவுகளுக்கு நாம் அதுக்கு விளைவுகளுக்கு நம்ம உட்பட்டு விடுவோம். நமக்கு அது நமக்கு ஒரு கடினமான ஒன்றாக நமக்கு இருக்கும். ஆசா செத்து போனால் அதுக்கப்புறம் அவனுடைய இடத்துல யோசபாத்து ராஜாவாகிறத பார்க்கணும். சரி, இப்போ யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்தில் யெரொபெயாமின் குமாரன் நாதாப் ராஜாவாகிறான். அந்த நாதாப் 2 வருஷம் என்ன செய்கிறான், ராஜாவாக இருக்கிறான். அப்புறம் அவனும் கர்த்தருக்கு விரோதமான வழிகளில் நடந்ததுனால அவனும் நினைச்ச பாவத்தில் நடந்தான். இசக்கார் வம்சத்தான் ஆகிய அகியாவின் குமாரன் ஆகிய பாசா அப்படிங்கிறவன் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி
நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் வெளிச்சிருக்கிற எல்லாத்தையும் வெட்டி போட்டு பாசா நினைச்சுதானா இந்த நாதாப்பை கிபெத்தானிலே வெட்டி போட்டானா. அப்புறம் பாசா ஆசாவின் ராஜாவாகிய யூதா ராஜாவாகிய ஆசா 3ஆம் வருஷத்துல பாசா ராஜாவாகிறானா. அப்போ யெரொபெயாம் செய்ததும் அவன் பண்ண அதே பாவத்தை யார் செய்யறா? இந்த பாசாவும் செய்துட்டான். சரி, இந்த வார்த்தையின்படி அவன் ராஜாவின் பின் அவனும் செய்யறான். இவன் என்ன செஞ்சுட்டான்? யெரொபெயாமுக்கு இருந்த எல்லாத்தையும் வெட்டி யெரொபெயாமுடைய குடும்பத்தாரையே அவன் சர்வநாசம் பண்ணி விடுகிறத பார்க்குறோம். அந்த நாதாவுடைய காரியங்கள், இந்த பாசாவுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கணும். இந்த ஆசாவுக்கும் பாசாவுக்கும் யுத்தம் நடந்துச்சுங்கிறத முந்தின அதிகாரத்தில் பார்க்குறோம். மறுபடியும் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா 33ஆம் வசனத்தில் இந்த ராஜாவாகிய பாசா, இந்த பாசாவும் 24 வருஷம் அரசாண்டானா. 4 வருஷம் இவனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 34ஆம் வசனம். யெரொபெயாமின் வழியில் நடந்தான். அவனும் அந்த யெரொபெயாமின் பாவம், அந்த கண்ணுக்குட்டியை தான் வணங்கிட்டு இருந்தான். இவனும் பின்பான். அப்போ பாருங்க, யெரொபெயாம் போனான், அதுக்கப்புறம் நாதாப்பு போனான், அதுக்கப்புறம் அவன் பாசா, அவனும் வரிசையாக இவங்க எல்லாம் கெடுத்து போட்டதை நம்ம பார்க்குறோம். எச்சரிக்கையாக இருப்போம். அதாவது தேவனுடைய மார்க்கத்தை விட, தேவனுடைய கற்பனைகளை விட உலகத்தினுடைய இன்பங்கள் அதிக ஈர்ப்பு சக்தி உள்ளதாக இருந்ததுனாலேயோ என்னவோ தெரியலை, தேவனுடையதான வழிபாட்டு முறைகள் உங்களுடைய மாம்சத்துக்கு கடினமாக இருந்ததோ தெரியலை. எளிதாக விக்கிரகங்களை பின்பற்றுவதும், எளிதாக தோப்பு விக்கிரகம். ஏன்னா அங்கே புணர்ச்சிக்காரர்களும், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், ஆபாசம், அக்கிரமம், ஆடல் பாடல், அதாவது மனம் போல் வாழ்க்கை, இப்படி அங்கே வாழ்ந்ததுனால அது அவங்களுக்கு பின்பற்றுவதற்கு எளிதாய் போனது. பிசாசு அவர்களை எளிதாக ஏமாற்றி போட்டான். அதனாலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் போனார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, தேவனுடைய சுதந்திரத்துக்கும் புறம்பாக்கப்பட்டார்கள். எச்சரிக்கையாக இருப்போம். இவர்களை வாசிக்கும் போது நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்த்து கர்த்தரோடு இருக்க தீர்மானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. 1 ராஜாக்கள் 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 15வது அதிகாரத்தில் ரெகொபெயாமை குறித்து பார்க்குறோம். இது யூதா கோத்திரத்தில் உள்ளதான அந்த ராஜாக்களுடைய குறித்து இதில் பார்க்குறோம். யெரொபெயாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கலை. ரெகொபெயாம் தேவனுக்கு பிரியமாக நடக்கலை. அவனுடைய மகனும் தேவனுக்கு பிரியமாக நடக்கலை. அவனுடைய மகன் அபியாமுடைய மகன் ஆசான்னு சொல்லி பார்க்குறோம். ஆசா என்ன செய்தானா, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தருக்கு, அவனுடைய தானே இருதயம் கர்த்தருக்கு நேராக உத்தமமாக இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் அவன் என்ன செய்தான்? பாசான்ற ராஜா தனக்கு விரோதமாக வர்றான்னு உடனே சீரியா தேவனை சார்ந்து கொள்ளாமல் சீரியா ராஜாவை சார்ந்து கொண்டு தன்னுடைய தானே ஆலயத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம், பொண்ணு வெள்ளியெல்லாம் கொடுத்து அவனை என்ன செய்கிறான்? தனக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொள்ள. தேவனை சார்ந்திருந்தால் அது போதுமானது. தேவனிடத்தில் கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் அதை என்ன செய்யலை, அது செய்யலை. ஆகையினால் அதுக்கு பின்பதாக பார்க்குறோம். ஆசா தன்னுடைய காலில் என்ன செய்தானா, வியாதிப்பட்டு அவன் மரித்து போனான். அவனுடையதான ஸ்தானத்தில் யோசபாத் ராஜாவானான்ங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வோமா? அவன் இந்த நாள் ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ரெகொபெயாம் அமேனப்பா சாலமோனை விட அவன் நல்லா செய்யலைன்றதை நாங்கள் பார்க்குறோம். தேவனை சார்ந்து கொள்ளலை. அவனுடைய மகன் அபியாமும் கர்த்தாவே உமக்கு பிரியமாக நடக்கலைப்பா தகப்பனே. அதுக்கு பின்பதாக அவனுடையதான மகன் ஆசா அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்திருந்தாலும் தகப்பனே உண்மை சார்ந்து கொள்ளாமல் சீரியா ராஜாவை சார்ந்து கொண்டான் என்று சொல்லி, பெனாதத்தை சார்ந்து கொண்டான் என்று சொல்லி நாங்கள் இதில் பார்க்குறோம்ப்பா. ஆமேனப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, எங்களுக்கு இடுக்கண் வரும்போது, ஆபத்து வரும்போது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அவன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீங்கப்பா. கர்த்தாவே இந்த பாஷா என்ற ராஜா, இஸ்ரவேல் ராஜா வந்த உடனே கர்த்தாவே அப்பா மனுஷனை நாடி சென்றான் ஆண்டவரே. எங்களுக்கு நாங்கள் எந்த சூழ்நிலையும் உங்களை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீங்கள் எங்களை எப்படி வழி நடத்துகிறீங்களோ அப்படி செயல்பட எங்களுக்கு நீ பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. உண்மை பிடித்து கொள்ளவும் உம்முடைய வழிகளில் அப்பா வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் உம்முடைய வழிகளிலே நடக்க எங்களுக்கு கிருபையும் பலனும் தாரும் அப்பா. ஸ்தோத்திரம். நீ அப்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.